ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் நண்பர். இந்த படத்தை இயக்குனது பார்த்தீங்கன்னா ரா சரவணன். ரைட்டிங் கிரெடிட்டும் அவருக்கு தான். இந்த படத்தில் நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான கேரக்டரில் சசிகுமார். அவர் வந்து அம்பேத்குமார்ன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஒய்ஃப் வந்து செல்வி சுதி பெரியசாமி நடிச்சிருக்காங்க. கோப்புலிங்கம் கேரக்டரில் பாலாஜி சக்திவேல் நடிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த படத்தில் வந்து வில்லா கேரக்டர் மாதிரி. மற்றவங்களாம் வந்து ஒரு சின்ன சின்ன ரோல் நடிச்சிருக்காங்க. சமுத்திரக்கனி வந்து அவர் வந்து மருந்துரைன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிவ்யூ பண்ண முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணீங்க. நான் பண்ற ரிவ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உலக மக்கள் தமிழ் மக்களுக்கான தமிழில் ரிவ்யூ பண்ணுறதே என்னோட யூனிக் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ அதில் எந்த தப்பாக இருந்தாலும் நான் அதை கரெக்ட் பண்ணிப்பேன். நிறைய பாசிட்டிவ் வைப்பில் தான் எனக்கு கமெண்ட்ஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வணங்காமணின்ற இடத்துல நடக்குது. இது வந்து ஜாதியில இந்த இப்போ வந்து படம் பார்த்தீங்கன்னா வாழை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து அதெல்லாம் வந்து ஜாதியோட அடிப்படையில் தான் இருக்கு. ரயில் அது மாதிரி படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதியோட அடிப்படையை நிறைய மென்ஷன் பண்றாங்க டேரக்டர்ஸ். ஜாதிகளில் அடி பாப்பான்ட்டு இந்த படத்தில் வந்து அதே மாதிரி தான் பண்றாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு 10 கார் வந்து சேஸ் பண்ணி ஹீரோவை ஃபைட் போடுவாங்க. உடனே பாட்டு, உடனே மறுபடியும் சண்டை, மறுபடியும் பாட்டு, மறுபடியும் ஒரு சேசிங். அது மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மென்மையான ஒரு கதை. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கூழ்பான்ற அம்பேத்குமார் வந்து கீழ் ஜாதியை சேர்ந்தவர். மேல் ஜாதியான கோப்புலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நின்று ஒரு அல்லக்கையா இவர் நிக்க வச்சு ஒரு சும்மா ஒரு டம்மியா நிக்க வச்சு இவரை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருப்பாரு. பட் சசிகுமாருக்கு அது தெரியாம அவர் கூடவே இருந்துங்கன்னா ஒரு அடிமை போல இருப்பாரு. இது வந்து ஒரு லெவல்ல வந்து தெரிய வரும். மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அல்லக்கையை நிக்க வச்சு அவரை வந்து தலைவராக வைப்பாரு. அப்போ சசிகுமார் அந்த ஆப்பனண்டா நின்று தோத்தாலும் பரவாயில்ல இவர் ஜெயிச்சா மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நிக்க வைப்பாரு எலெக்ஷன்ல. ஆனா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுடுகாடு கூட அவங்களுக்கு சரியான இடம் தர மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோ உண்மையிலே எதிர்த்து நின்று அந்த தலைவர் ஜெயிச்சாரா இல்லைன்னு தான் படத்தோட கிளைமேக்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஹீரோ வந்து அடிச்சு துன்புறுத்தி ட்ரெஸ் எல்லாம் அவுத்துருவாங்க. அந்த மாதிரி சீன்ல நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த படத்தோட திரைக்கதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ வந்து சசிகுமார் நடிப்பு நல்லா இருந்தது. இருந்தாலும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்தது. இது ஒரு நல்ல ஒரு படமா இருந்தாலும் இது மாதிரி படங்கள் தான் வரணும். இருந்தாலும் இந்த படத்துக்கு தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா சில படத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் படத்துக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் இது மாதிரி படங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த படம் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து எவ்வளோ துன்படுத்தப்படுறாரு, மறுபடியும் எப்படி ஃபார்வர்டுக்கு வராரு, சமுத்திரக்கனியோட அட்வைஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.